இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெபாசிட்டரி கம்பெனி என்எஸ்டிஎல் ஐபிஓ வராங்க. இந்தியால டோட்டலா என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் 2 டெபாசிட்டரி தான் இருக்கு. ஸோ சிடிஎஸ்எல்ல விட என்எஸ்டிஎல் வந்து பெட்டரா இருக்காங்களா இல்லையான்ற டீடைல்டு கம்பேரிசன் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்எஸ்டிஎல் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த டெபாசிட்டரி பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1996ல. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டெபாசிட்டரி கம்பெனியாவும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இ-கவர்ன்மென்ட் டெக்னாலஜி இந்த கம்பெனி தான் இந்த டெபாசிட்டரி பிசினஸையும், இ-கவர்னன்ஸ் சர்வீசஸையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இ-கவர்னன்ஸ்னா என்னன்னா, ஆன்லைன்ல பான் அண்ட் ஆதார் கார்ட வந்து அப்ளை பண்றது, அது ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. 2013ல தான் இந்த டெபாசிட்டரி பிசினஸ மட்டும் என்எஸ்டிஎல் கடியில வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ புரோட்டீன் இ-கவர்னன்ஸ் வந்து கரண்ட்டா இந்த இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் வந்து குடுத்துட்டு வராங்க. என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட்டரி பிசினஸ வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, புரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி. அதாவது ஒரு சிங்கிள் ஃபேமிலி என்டிட்டிஸ்குள்ளயோ, இல்ல ஒரு சிங்கிள் இன்வெஸ்டர்ஸ் கிட்டயோ இந்த கம்பெனியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து இருக்காது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 34,800 ஷேர் ஹோல்டர் வந்து இந்த கம்பெனில இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பேங்க், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி புரொஃபஷனல வச்சு இந்த என்எஸ்டிஎல் கம்பெனிய வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ செபி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிங்கிள் என்டிட்டி அதாவது சிங்கிள் கம்பெனி வந்து இந்த என்எஸ்டிஎல்ல வந்து மோர் தென் 15%க்கு மேல வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்க கூடாது. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக தான் ஒரு ஒரு 15%க்கு மேல ஒரு கம்பெனி கிட்ட ஷேர் ஹோல்டிங் இருந்துச்சுன்னா, அவங்க அதிக கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த என்எஸ்டிஎல்ல. ஸோ அது எல்லாமே ரிஸ்க்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் செபி வந்து 15% கீழ வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. பட் ஐடிபிஐ அண்ட் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா 15%க்கு மேல ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ செபி வந்து ஷேர்ஸ வந்து டைல்யூட் பண்ணணும்னு சொன்னனால தான் இந்த கம்பெனி வந்து ஐபிஓ வராங்க. ஸோ 100% வந்து ஓஎஃப்எஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. இதுல ஐடிபிஐ, என்எஸ்சி வந்து செல்லிங் ஷேர் ஹோல்டராவும் இருக்காங்க. அரவுண்ட் 4012 கோடி வரை ஓஎஃப்எஸ் மூலமா இஷ்யூ பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சில வந்து லிஸ்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் என்எஸ்டிஎல் வந்து என்எஸ்சில வந்து லிஸ்ட் பண்ண மாட்றாங்கன்னு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்எஸ்சி வந்து இந்த கம்பெனில ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அதாவது 20%க்கு வரை ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ செபி என்ன சொல்றாங்கன்னா, என்எஸ்சி வந்து ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுனால, என்எஸ்சியோட எக்ஸ்சேஞ்சுல வந்து என்எஸ்டிஎல் ஸ்டாக்க வந்து லிஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் என்எஸ்டிஎல் வந்து பிஎஸ்சில மட்டும் லிஸ்ட் பண்றாங்க. OFS மூலமா கீ செல்லிங் ஷேர் ஹோல்டர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐடிபிஐ பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஐபிஓ 26%ல இருந்து அரவுண்ட் 14.9%க்கு அவங்களோட ஷேர் ஹோல்டிங்க ரெடியூஸ் பண்றாங்க. என்எஸ்சி பார்த்தீங்கன்னா, 24% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அவங்க போஸ்ட் ஐபிஓல 15% வரை அவங்களோட ஷேர்ஸ வந்து ரெடியூஸ் பண்றாங்க. என்எஸ்டிஎல்லோட ஒன் ஆஃப் த கோர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டரி பிசினஸ். அந்த டெபாசிட்டரி பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, டிமெட்டீரியலைசேஷன், செட்டில்மென்ட் ஆஃப் ட்ரேட், பிளட்ஜஸ், கார்ப்பரேட் ஆக்ஷன் இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீசஸ் வந்து குடுத்துட்டு வராங்க. ஸோ டோட்டல் ரெவென்யூல இருந்து 43% வரை இந்த டெபாசிட்டரி பிசினஸ் மூலமா தான் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 310 கோடி வரை இந்த டெபாசிட்டரி மூலமா தான் கிடைக்குது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிமெட்டீரியலைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். என்எஸ்டிஎல் பிசிக்கல் ஃபார்மேட்ல இருக்கிற ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டீஸ பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலா அவங்களோட டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் டிமெட்டீரியலைசேஷன். இதுல இவங்க எப்படி ரெவென்யூ ஏர்ன் பண்றாங்கன்னா, ஆனுவல் கஸ்டடி ஃபீஸ் ஃப்ரம் கம்பெனிஸ். அதாவது கம்பெனி வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து 1,000,000 ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1,000,000 ஷேர்ஸையும் மெயின்டெயின் பண்றது என்எஸ்டிஎல் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. லைக் அவங்களோட ஷேர்ஸ் வந்து எந்தெந்த டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கு, இது எல்லாமே வந்து என்எஸ்டிஎல் தான் பார்த்துப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்எஸ்டிஎல்க்கு கம்பெனி வந்து கஸ்டடி ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக்கா எத டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, எவ்வளோ செக்யூரிட்டீஸ் வந்து இந்த என்எஸ்டிஎல் வந்து வச்சிருக்காங்க, மெயின்டெயின் பண்றாங்க. இது எல்லாம் பெர் ஐஎஸ்என் அதாவது ஒரு செக்யூரிட்டியோட யூனிக் ஐடிய பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிய டிபெண்ட் பண்ணி இருக்காது இந்த ஃபீஸ். லைக் ட்ரேடு பண்றதுனால இந்த ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. லைக் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் டவுன் ஆச்சுன்னா, இந்த கஸ்டடி ஃபீஸ் வந்து டவுன் ஆகும். மார்க்கெட் கேபிட்டல் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, கம்பெனி கிட்ட இருந்து கஸ்டடி ஃபீஸ் வந்து அதிகமா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. என்எஸ்டிஎல் நெக்ஸ்ட் ஏர்ன் பண்றது பாத்தீங்கன்னா, ஆனுவல் மெயின்டனன்ஸ் ஃபீஸ் ஃப்ரம் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ்னா புரோக்கர்ஸ் லைக் ஜீரோதா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ். ஆனா என்எஸ்டிஎல்ல பாத்தீங்கன்னா, நெறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடான புரோக்கர்ஸ் தான் நெறைய இருக்கு.
Zerodha, Groww இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து NSDLல கிடையாது. NSDLல ஒன்லி ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் லைக் பேங்க் மாதிரி புரோக்கர்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் நான் இங்க Zerodhaன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நவ் இந்த ஆனுவல் மெயின்டனன்ஸ் ஃபீஸ்னா என்னன்னா, இப்போ Zerodha மாதிரி புரோக்கர்ஸ் வந்து டிமேட் அக்கவுண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓப்பன் பண்றாங்க. பட் அந்த டிமேட் அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்ணி சர்வீஸ் எல்லாம் குடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, NSDL தான் குடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர் வந்து NSDLக்கு ஆனுவலி இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பே பண்ணிருவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்றது, அந்த ட்ரேடிங் வால்யூம டிபெண்ட் பண்ணி இந்த ஆனுவல் மெயின்டனன்ஸ் ஃபீஸ் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த டிமேட் அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்கு இயர்லி ஒன்ஸ் ஃபிக்ஸ்டு ரேட்ல இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிறணும். அண்ட் NSDLல பார்த்தீங்கன்னா, நெறைய கார்ப்பரேட் டிமேட் அக்கவுண்ட் தான் இருக்கும். லைக் ஃபாரின் FII, DII இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட டிமேட் அக்கவுண்ட் வந்து அதிகமா மெயின்டெயின் பண்றாங்க. பட் CDSL பார்த்தீங்கன்னா, மெயினா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட டிமேட் அக்கவுண்ட்ட ஹேண்டில் பண்றாங்க. டெபாசிட்டரி சர்வீசஸ்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, செட்டில்மென்ட் ஆஃப் ட்ரேட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, TCSஓட ஒரு 50 ஷேர் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா, செல்லர்ஸோட டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து அந்த ஷேர்ஸ எக்ஸிட் பண்ணி, அதாவது T+1 செட்டில்மென்ட்ல பையர்ஸோட டிமேட் அக்கவுண்ட்க்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க இந்த NSDL. ஸோ இந்த ட்ரேடுக்கான சார்ஜஸ் அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, NSDL வந்து புரோக்கர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் புரோக்கர் பார்த்தீங்கன்னா, டீமேட் அக்கவுண்டோட ஓனர்ஸ் கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ டோட்டல் ரெவென்யூல இருந்து அதாவது டெபாசிட்டரியோட டோட்டல் ரெவென்யூல இருந்து 29.9% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த செட்டில்மென்ட் ஆஃப் ட்ரேட் அதாவது இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மூலமா கிடைக்குது. நெக்ஸ்ட் டெபாசிட்டரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, பிளெட்ஜஸ். அதாவது நம்மளோட ஷேர்ஸ வந்து செல் பண்ணாம அத கொலாட்டரலா யூஸ் பண்ணி லோன் வந்து வாங்குவாங்க. ஸோ ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல 100 இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ வந்து பிளெட்ஜ் பண்ணி 50,000 வரை லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளெட்ஜ வந்து கிரியேட் பண்றதுல இருந்து அத அன்டில் ரிலீஸ் பண்ற வரை இந்த NSDL தான் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, பிளெட்ஜ் ஃபீஸ் வந்து NSDL வந்து புரோக்கர்ஸ் கிட்டயோ இல்ல சம்டைம்ஸ் வந்து பேங்க்ஸ் கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் டெபாசிட்டரி ரெவென்யூல இருந்து 8.46% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் பிளெட்ஜ் பண்ற சர்வீசஸ் மூலமா கிடைக்கும். நெக்ஸ்ட் டெபாசிட்டரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன். அதாவது டிவிடெண்ட், போனஸ், ரைட்ஸ் இஷ்யூ, பைபேக், ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் மூலமா NSDL வந்து கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து போனஸ்ன்னு அனவுன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஷேர்ஸ வந்து யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்றது டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனிக்கு தெரியாது. இது எல்லாம் மெயின்டெயின் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, NSDL தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எந்த டிமேட் அக்கவுண்ட்ல இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கு, இந்த எல்லா ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா, NSDL தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து 1+1 போனஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஷேர் வச்சிருக்கிற டிமேட் அக்கவுண்ட்க்கு அடிஷனல் 1 ஷேர் வந்து செட்டில்மென்ட் பண்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த NSDL கம்பெனி தான் பண்ணும். ஸோ இந்த சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து NSDLக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் மூலமா ஏர்ன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வோட்டிங் பிளாட்ஃபார்ம் மூலமாவும் இவங்களுக்கு ரெவென்யூ ஏர்ன் பண்றாங்க. ஸோ டோட்டல் ரெவென்யூல இருந்து 44 crore பார்த்தீங்கன்னா, இந்த வோட்டிங் பிளாட்ஃபார்ம் மூலமா கிடைக்குது. அண்ட் NSDLக்கு அடிஷனல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களோட சப்சிடரி கம்பெனி மூலமா சில அடிஷனல் சர்வீசஸ் வந்து குடுக்குறதுனால ஜெனரேட் பண்றாங்க. NSDL பேமெண்ட் பேங்க். ஸோ நார்மல் பேமெண்ட் பேங்க் சர்வீசஸும் குடுக்குறாங்க. அண்ட் யூனிக்கா பார்த்தீங்கன்னா, ரூரல் அண்ட் கிராமத்துல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது டிஃபரெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அவங்களோட மணிய வந்து வித்ட்ரா பண்றது. லைக் ஆதார் கார்ட யூஸ் பண்ணி இந்த மைக்ரோ ATM கான்செப்ட், மணி டிரான்ஸ்ஃபர் இதனால பார்த்தீங்கன்னா, இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட்க்கு ஏத்த மாதிரி சார்ஜஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 4382 இந்த பேமெண்ட் நெட்வொர்க் வந்து வச்சிருக்காங்க. மைக்ரோ ATM பார்த்தீங்கன்னா, 3 லேக்ஸ் வரை இருக்கு. ஸோ இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 பொசிஷன்ல இவங்க மைக்ரோ ATM வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல இருந்து 50% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் பேங்க் கான்செப்ட் மூலமா தான் ஜெனரேட் பண்றாங்க. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1% 50% ரெவென்யூல 1% தான் ப்ராஃபிட் வந்து இந்த மெத்தட்ல புக் பண்றாங்க. அண்ட் இவங்களோட சப்சிடரி கம்பெனி டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட். இவங்க மூலமா பார்த்தீங்கன்னா, KYC ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிமெட்டீரியலைஸ் ஃபார்மேட்ல மெயின்டெயின் பண்றது இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் குடுக்குறாங்க. ஸோ இதன் மூலம் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல இருந்து 5.75% வரை ரெவென்யூ ஏர்ன் பண்றாங்க. இதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 7% வரை இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் மூலமா கிடைக்குது. NSDL வெர்சஸ் CDSL. NSDL 1996ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1999ல பார்த்தீங்கன்னா, CDSL ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. NSDLஓட ஆசெட் அண்ட் நம்பர் ஆஃப் இஷ்யூவர கம்பேர் பண்ணும்போது CDSLஅ விட லார்ஜஸ்ட் டெபாசிட்டரியா இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 97% பார்த்தீங்கன்னா, டெப்ட் செக்யூரிட்டீஸ வந்து மெயின்டெயின் பண்றாங்க.
அண்ட் என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸோட டீமேட் அக்கவுண்ட்ட வந்து மெயின்டெயின் பண்றாங்க. பட் சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட டீமேட்ட தான் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ ஏதாவது டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது ரீட்டெயில் செக்மெண்ட்ல டவுன் ஆச்சுன்னா, சிடிஎஸ்எல்லோட ரெவென்யூ வந்து மேஜரா இம்பாக்ட் பண்ணும். பட் என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, மெயினா இன்ஸ்டிடியூஷனல் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறனால, லைக் வார் சிச்சுவேஷனால மார்க்கெட் கிராஷ் ஆகுது. இதனால பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்எஸ்டிஎல்லோட ரெவென்யூ வந்து இம்பாக்ட் ஆகும். என்எஸ்டிஎல் பிரிஃபர்டு புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் தான் இருக்காங்க. லைக் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடெக் செக்யூரிட்டீஸ் வந்து இருக்காங்க. பட் சிடிஎஸ்எல் பிரிஃபர் பண்றது பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர் லைக் ஜீரோதா, குரோ, அப்ஸ்டாக்ஸ் வந்து சிடிஎஸ்எல்ல இருக்காங்க. டிமேட் அக்கவுண்ட் பொறுத்தவரை சிடிஎஸ்எல்ல தான் அதிகமா இருக்கு. அரவுண்ட் 15 crore வரை சிடிஎஸ்எல்ல தான் டிமேட் அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றாங்க. என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 3.9 crore. பட் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷனல் கார்ப்பரேட் டிமேட் அக்கவுண்ட் வந்து ஹோல்டு பண்றாங்க என்எஸ்டிஎல். 43% டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டரி சர்வீசஸ் மூலமா ஏர்ன் பண்றாங்க. அண்ட் பேமெண்ட் பேங்க் மூலமா 50% வரை ரெவென்யூ இருக்கு. ஸோ மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் பேங்க் அண்ட் டெபாசிட்டரி பேஸ் பண்ணி இருக்காங்க. டேட்டா பேஸ்ல இருந்து ஜஸ்ட் 6% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 91% ப்ராஃபிட் வந்து இந்த டெபாசிட்டரி சர்வீஸ் மூலமா தான் கிடைக்குது. ஸோ முக்காவாசி ப்ராஃபிட் வந்து இந்த டெபாசிட்டரி பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் இந்த 50% ரெவென்யூல ஜஸ்ட் 1% ப்ராஃபிட் மட்டும் தான் இந்த பேங்கிங் மெத்தட் மூலமா ஏர்ன் பண்றாங்க. பட் சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, 78% ரெவென்யூ வந்து இந்த டெபாசிட்டரி ஆக்டிவிட்டி மூலமா ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் 29% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி மூலமா, 1 வந்து இந்த டெபாசிட்டரி சர்வீசஸ் மூலமா கிடைக்குது. ஸோ சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஜெனரேஷனும் இந்த டெபாசிட்டரில ஸ்ட்ராங்கா ஜெனரேட் பண்றாங்க. சிடிஎஸ்எல்ல விட என்எஸ்டிஎல்ல டிமேட் அக்கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கார்ப்பரேட் அக்கவுண்ட்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ லார்ஜ் வேல்யூ அக்கவுண்ட்ஸ வந்து இவங்க ஹேண்டில் பண்றாங்க. இதனால தான் இவங்களோட டிமேட் அக்கவுண்ட் வந்து டவுனா இருக்கு. டோட்டலா என்எஸ்டிஎல்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிபி புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல்ல வந்து கம்மியா இருக்காங்க. டிபி சர்வீஸ் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, நெறைய டெப்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுனால, இவங்களோட செக்யூரிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 7 டைம்ஸ் வந்து சிடிஎஸ்எல்ல கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில கஸ்டடி வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஸோ என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, பெர் அக்கவுண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல்ல கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 3 மடங்கு அதிகமா வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இன்ஸ்டிடியூஷனல், எஃபிஐ, டெப்ட் செக்யூரிட்டீஸ் எல்லாமே அதிகமா வந்து ஹேண்டில் பண்றாங்க. டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் வந்து அதிகமா இருக்காங்க. பட் டெபாசிட்டரி வைஸ் கம்பேர் பண்ணும்போது 78% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல்ல டெபாசிட்டரி சர்வீசஸ் மூலமா ஜெனரேட் பண்றாங்க. பட் என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 44% வரை தான் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ டெபாசிட்டரி சர்வீசஸ்ல சிடிஎஸ்எல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிஇ பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 46 டைம்ஸா வந்து இருக்கு. சிடிஎஸ்எல்ல 68 டைம்ஸ். ஸோ பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு லோயர் வேல்யூவேஷன்ல வராங்க. அண்ட் இந்த கம்பெனியில நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல்ல அதிகமா இருக்கு. நெட் வொர்த்தும் என்எஸ்டிஎல்ல அதிகமா இருக்கு. ஸோ இதனால தான் இந்த கம்பெனி வந்து லார்ஜஸ்ட் டெபாசிட்டரியாவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல்ல வந்து அதிகமா இருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல்ல தான் அதிகமா ஜெனரேட் பண்றாங்க. என்எஸ்டிஎல்லோட ஃபினான்ஷியல் பொறுத்தவரை இவங்களோட அசெட் வேல்யூ, ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து கன்சிஸ்டன்ட்டா குரோத் ரேட் குடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆயிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டெப்ட்டும் இல்ல. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்டெடி குரோத் ரேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் பொறுத்தவரை எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. என்எஸ்டிஎல் கம்பெனி பார்த்தீங்கன்னா, அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நெறைய லாஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நெறைய சோசியல் மீடியால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்னா என்னன்னா, ஒரு கம்பெனி அஃபிஷியலா எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி என்எஸ்டிஎல்லோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ரூ. 1000லிருந்து ரூ. 1025 வந்து ட்ரேட் ஆகுது. பட் ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரூ. 800 தான். ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, அன்லிஸ்டட்ல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ், அதாவது 20% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து இருக்கிறதுனால, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்ல 6 மந்த் வந்து லாக்-இன் பீரியட் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களால ஷேர்ஸையும் செல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாஸ்ன்னு அவங்க சொல்றாங்க. பட் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்.
இந்த என்எஸ்டிஎல்லோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் படி 20% வரை லிஸ்டிங் கெயின் குடுத்துச்சுன்னா, ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 960ல வந்து ட்ரேட் ஆகும் லிஸ்டிங் அப்போ. ஸோ இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டோட கரண்ட் பிரைஸ வச்சு கம்பேர் பண்ணோம்னா, ஜஸ்ட் வந்து ரூ. 65 தான் லாஸா இருக்கும். அதாவது 6% தான் வந்து அவங்களுக்கு லாஸா இருக்கும். அதாவது லிஸ்டிங் பிரைஸ வச்சு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா சில இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஐபிஓல அலாட்மெண்ட் கிடைக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே லிஸ்டிங் அப்போ தான் வாங்குவாங்க. ஸோ இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் லாஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 6% தான். இதே மாதிரி சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஹெச்டிபி ஐபிஓ வரும்போது நடந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்ல அரவுண்ட் 50% வரை லாஸ் வந்து இருந்துச்சு. பாஸ்ட் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல்லோட கம்பெனிக்கு வந்து அதிகமான டிமாண்ட் வந்து அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்ல இருந்ததுனால, அந்த அன்லிஸ்டட் ஷேரோட பிரைஸ் வந்து அதிகமாவும் ஆயிருக்கு. என்எஸ்டிஎல் ஐபிஓட ஃபைனல் வெர்டிக்ட் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, டியூஓப்ளே பிசினஸ் மாடல். அதாவது இந்தியாவிலே 2 டெபாசிட்டரி மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிசினஸ் மாடல் வந்து பண்றாங்க. பிஇ ரேஷியோ பொறுத்தவரை லோயர் பிரைஸ் வேல்யூவேஷன்ல வராங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி குரோத் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா 11-12%ல வந்து குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஓஎஃப்எஸ். அதனால தான் நான் நெகட்டிவ் ரேட்டிங் வந்து குடுத்திருக்கேன். ஸோ டெப்ட் பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இதுவும் ஸ்ட்ராங் ஃபேக்டரா இருக்கு. அண்ட் இவங்களோட பினான்சியல் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 17%ல குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. அண்ட் பேட் பார்த்தீங்கன்னா, 21%, இபிட்டா மார்ஜின் 60%ன்னு ஒரு ஸ்ட்ராங் பினான்சியல் குரோத் வந்து இந்த கம்பெனில இருக்கு. ரெட் ஃபிளாக் பார்த்தீங்கன்னா, செபியோட நோட்டீஸ், அதுக்கப்புறம் டெபாசிட்டரி மார்க்கெட் அதாவது லைக் வார் சிச்சுவேஷன்ல இல்ல ஏதாவது ஒரு ஜியோகிராபிக்கல் இம்பாக்ட்னால மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, இவங்களோட டெபாசிட்டரி ரெவென்யூ வந்து ஃபர்தரா அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நெறைய பேமெண்ட் பேங்கிங் மூலமா ரெவென்யூ வந்து பாதி ஜெனரேட் பண்றாங்க. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1% மட்டும் தான் ஜெனரேட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ரெட் ஃபிளாக்கா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா, அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ 16.8%ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸோட டிமாண்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். என்னோட எல்லா டிமேட் அக்கவுண்ட்ல இருந்தும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு அலாட்மெண்ட் கிடைச்சுச்சுன்னா, நான் வந்து இந்த கம்பெனிய வந்து லாங் டெர்ம் வரை ஹோல்டு பண்ணுவேன். பிகாஸ் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலி பிசினஸ் வைஸ் அண்ட் மார்க்கெட் சென்டிமென்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங் சிக்னல்ல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மீடியம் டூ லாங் டெர்ம் குரோத்துக்காக வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் ஃபைனல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.